அம்மன் குழுமம் சார்பாக என்னுடைய பெயர் பார்த்திபன். வருக வருகிற வரத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இங்கே நம்முடைய புது பிரீசா நியூ லான்ச்சுக்காக புதுப்பித்த மாடலுக்காக சிறந்த விருந்தினராக வந்திருக்கும் அவருடைய இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சார் அவர்களையும் அண்ணாமலை பிசினஸ் எங்கள் மிஸ்டர் யோகேஷ் அவர்களையும் வருகிற வரவேற்கிறோம். மற்றும் இதுவரை எங்களுக்கு உறுதுணையாக வாடிக்கையாளர் எங்களுக்கு கடந்த 6 ஆண்டு காலமாக எங்களை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு வளர்ச்சி எங்களை வளர்த்து வரும் அனைவருக்கும் மற்றும் இன்சூரன்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் அனைத்து ஊழியர்களுக்கும் சார்பாக வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் தங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இப்போது ராஜ்குமார் சார் மிஸ்டர் சார் லைட்டிங் பண்ணிக்கலாம் சார். நம்மளுடைய நியூ பிரீஸை லான்ச் பண்ணி வண்டியில் என்ன இருக்கு, என்ன புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக இந்த லான்ச் பண்ணுறோம், இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் மிஸ்டர் லோகேஷ் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நியூ பிரீஸா ஒரு கிளாப் எல்லாருக்கும் Hello, good evening. Actually, Brezza launch ஆனது 2016 ல லான்ச் ஆயிருக்கு. Brezza பாத்தீங்கன்னா 10th year anniversary. ஓகேங்களா? இதுவரைக்கும் 14 லட்சம் கார் வந்து Brezza வந்து சேல் ஆயிருக்கு. அப்புறம் என்னதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர்ல டர்போ பூஸ்டர் இன்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து CNG underbody factory fitted underbody CNG கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 ஸ்டார் பாரத் NCAP ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த சேஃப்டி ஃபீச்சர்னு பார்க்கும்போது blind spot வார்னிங் அலர்ட், ரியர் கிராஸ் ஸ்டாண்டிங் அலர்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா
ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க, அரேனா சேஃப்டி ஷீல்ட், டயர் பிரஷர் மானிட்டரிங் சென்சார், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் வென்டிலேட்டட் சீட், ZXZ Plus வேரியன்ட்ல டாப் மாடல்ல வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. இது அர்த்தமே சரவுண்ட் சென்சார். மைலேஜ் பார்க்கும்போது 20.6 கொடுத்திருக்காங்க டர்போல. அதே மாதிரி பவர் பாத்தீங்கன்னா 1.3 PS கொடுத்திருக்காங்க டர்போ இன்ஜின்ல. இன்னும் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து விக்டோரியஸ்ல இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் அன்வீலிங் பண்ணிட்டு வண்டி டைரக்டா நம்ம பார்க்கலாம். சரி, இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. பிரீசா ஜெனரலா வந்து மாருதியினுடைய எஸ்யூவி செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் லான்ச் 2010 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டெப்பா இது தேர்ட் ஜெனரேஷனுடைய பிரீசா லான்ச் ஆச்சுலாம். சரி, என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்த லான்ச்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், ஃபேமிலிஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இல்லைனாக்கா ஒரு எஸ்யூவி வண்டி வேணும் ஆசைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சேஃப்டியாகவும் இல்லை ஒரு வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பிரீசா வந்து அகைன் வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். அப்படி என்ன இந்த பிரீசா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, பிரீசா வந்து 2 இன்ஜினா வச்சிருக்காங்க. ஒன்று வந்து 1 இன்ஜினாகவும் இன்னொன்று 1.5. எதுக்கு 1.5 அண்ட் 1 இன்ஜின்? ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ பிரீசா வந்து 1 இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டர்போ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டர்போ எதுக்குன்னா, இப்போ ஒரு ஸ்மால் செக்மெண்ட்ல இல்லை ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு வண்டி வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்கணும் ஆசைப்பட வச்சுங்களேன், நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், ஒரு 5 லட்சம் இருக்கும். ப்ராக்டிக்கலாக ஏதாவது யோசனை பண்ணுவோமே, நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உடைக்கிறதுக்காக தான், அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் மாருதி இந்த டர்போவை லான்ச் பண்ணியிருக்காங்க. 1000 cc டர்போ. பட் அதை பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன பவர் குறையுமா, மைலேஜ் குறையுமா, இல்லை சேஃப்டி குறையுமா, இது 3மே கொடுக்குறாங்க. எப்படி தராங்கன்னா, டர்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இன்ஜினாக இருந்தாலும் அது வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1.5 இன்ஜின் இல்லையா, அதில் வர பவரை விட ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு 1000 cc இருந்தாலும் ஹார்ஸ் பவர் ஜாஸ்தினால உங்களுக்கு எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன்லையோ டிராவலிங்லையோ ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போதோ உங்களுக்கான பிக்கப் வந்து சஃபிஷியண்டாக இருக்கு. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கணும் இல்லையா, இதெல்லாம் வந்து 1.5 பொறுத்த வரைக்கும்னாக்கா இதெல்லாம் மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு 12-13 அதுதான் மைலேஜ். ஆனால் இந்த டர்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 19.8 ஆச்சுன்னா நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் ப்ராக்டிக்கலாக போயிடும். ப்ராக்டிக்கலாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 16-17 வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து சிட்டியில் வந்து மேலே கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கான பவரை கொடுத்துறாங்க, ஸோ உங்களுக்கான மைலேஜ் கொடுத்துறாங்க, அதே மாதிரி உங்களுக்கான ஃபுட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா லார்ஜாக கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கான ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டை கொடுத்துறாங்க. சரி, இவ்வளோ கொடுத்தாங்க இல்லையா, நம்மளால வாங்க முடியுமா, இல்லை வாங்கலாமா, இல்லை வாங்கினா யூஸ் ஆகுமா, இல்லை சேஃப்டியாக இருக்குமா, அதுக்காக என்கேப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் 7,39,000 மட்டும்தான் எக்ஸ்ஷோருடைய காஸ்ட் இது. ஸோ இதை வந்து எல்லாராலையும் நினைச்சு பார்த்தாலும் வாங்க முடியலாம். ஸோ இதனுடைய காரணம் நீங்கள் வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 8.75 நம்மளுக்கு ஒரு இன்டீரியர் செக்மெண்ட்ல ஒரு எஸ்யூவி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் சொல்ல போனா நம்மளுக்கு வந்து டர்போ பொறுத்த வரைக்கும் LXi, VXi, ZXi அண்ட் ZXi Plus. இது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் சொன்னேன் இல்லையா, 7.3 இந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் ஆக்சுவலா. பிளஸ் வந்து ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ்
வாரண்டி, அடிஷனல் பேசிக் அக்சசரிஸ், ஸோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணாவே ஒன்லி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,99,000 வருது. நீங்கள் வண்டியை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்எக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி இவ்வளோ காசு கொடுத்துருக்குமே வண்டியில் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம டெய்லியும் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற நம்மளுக்கான பேசிக்காகவே ஒரு 6 ஏர் பேக் சேஃப்டி கொடுத்துருவாங்க. 4 டோர்ஸ் பவரில் வந்துடும், ரிமோட் வார்னிங் வந்துடும். மெயினாக வந்து டர்போ பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்லாம் வந்து டிரைவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் டர்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு எல்எக்ஸ்ஐ மாடலே வந்து டிரைவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சேர்ந்து தான் வருவேன். ஸோ மெயினாக வந்து அதே மாதிரி உங்களுக்கு ரியல் ஏசி வந்து வந்துடும். ஸோ என்ட்ரி லெவலில் நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான செக்மெண்ட்டில் ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தான் ஸோ 8,99க்கு லான்ச் பண்ணிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா வந்து 8.29. ஸோ ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1 lakh. இதில் ப்ளஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரீஸா பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் இன்கேஸ் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லை எனக்கு அதிகமான யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சிஎன்ஜி கான்செப்ட் இருக்கும். இந்த சிஎன்ஜி ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜென்ரலாக வந்து சிஎன்ஜி வந்து குட் ஸ்பேஸ் வந்து அக்யூரேட் பண்ணுற ஒரு கான்செப்ட் எல்லாருமே இருக்கு. ஆக்சுவலாக ஏற்கனவே சில வண்டியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஆனால் பிரீஸா பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி எக்யூப்மெண்ட் வந்து அண்டர் த படம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு என்ன குட் ஸ்பேஸ் இருக்குமோ ஸோ சேம் குட் ஸ்பேஸ் நீங்கள் ஏரியாவே எதிர்பார்க்கலாம். ஸோ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் அண்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ். அதே மாதிரி பிரைஸ் சிஎன்ஜி பிரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 9.29. பட் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் நம்ம ப்ராக்டிக்கலாக போயிடும். கம்பெனி கொடுப்பாங்க, கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பொறுத்த வரைக்கும் கஸ்டமருடைய ஃபீட்பேக் தான் என்னைக்குமே கேட்டால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கம்பெனியோட ரெக்கமெண்ட் இருக்கும், கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 27 கொடுத்துருக்காரு. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது வந்து கம்பெனி கிடையாது, கஸ்டமர் ரன் பண்ணி அவங்க 1-2 முறை செக் பண்ணி அவங்க கொடுத்த நிலையில 27 ஆச்சுதான் சிஎன்ஜியில். ஸோ உங்களுடைய அபடவலாக இருக்கும். அதிகமாக கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிராவல் கம்மியாக இருக்கிறதுல பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு காரில் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் தேவை. சப்போஸ் முடிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் இது எப்போ பண்ணாலும் அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்களுக்கு கூட எது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். என்ன பண்ணணுமோ சொல்யூஷனுக்காக நான் கிடைக்கிறேன். தேங்க்யூ.